வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமில் எப்படி வருமான வரியை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். உங்களோட எம்ப்ளாயர் வந்து கேட்டிருப்பாங்க டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாக்க டிஃபால்ட்டாக உங்களுடைய வருமானத்தை வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் வச்சு வருமான வரி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸ் அவேர்னஸ் இல்லாத நிறைய பேர், அப்புறம் வந்து டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுக்காதவங்க, டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணாதவங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸோட நியூ டேக்ஸ் ரெஜிமுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். இப்போ முதல்ல 2 டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுக்கும் உண்டான பேசிக்கான வித்தியாசத்தை பார்த்துருவோம். முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேக்ஸ் ஸ்லாபில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 டேக்ஸ் ஸ்லாப் தான். 2.5 லட்சம் வரையும் டேக்ஸ் கிடையாது. 2.5லேருந்து 5 வரையும் வந்து 5% டேக்ஸு, 5லேருந்து 10 லட்சம் வரை 20% டேக்ஸ், அதுக்கு மேலே 30% டேக்ஸ். நியூ டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரை ஒவ்வொரு 3 லட்சமாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. 15 லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு 30% டேக்ஸ், அதுவரை வந்து உங்களுக்கு 5% வந்து டேக்ஸ் வந்து கூடிட்டே வரும். முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 12லேருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு 20% டேக்ஸ், அடுத்து 25% டேக்ஸ்னு போகாமல் 30% டேக்ஸ்னு நேரடியாக கொண்டு போயிருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து பெட்டராக இருக்க மாதிரி வரும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க, இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் பெரும்பாலான எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு பட்ஜெட் 2023 மட்டும் ஒரு சில டிடக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம வருமான வரியை கால்குலேட் பண்ணுறது எப்படின்ற பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், நீங்கள் பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் முதல் ஸ்டெப் வந்து உங்களுடைய என்னென்ன வகையான இன்கம் சோர்ஸஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் அது என்னன்றதை கால்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். இது என்ன சார் நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் இல்லையே? இல்லை, நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது நெட் டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணுறது. 4வது வருமான வரியை கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த செஸ் ஆட் பண்ணுறது. சரிங்களா? சரி, இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன? சேலரி, இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் பேங்க் டெபாசிட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டு, நீங்கள் அடிஷ்னலாக பிஸ்னஸ் ரன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ், அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், அப்புறம் மற்ற இன்கம் சோர்ஸஸ். ரெண்டாவது, என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் உண்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த பட்ஜெட் 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் வரையும் வந்து நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது, நீங்கள் ஒரு வேளை கடன் வாங்கி ஹோம் லோன் வாங்கிட்டு நீங்கள் வீடு வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் தங்காமல் அந்த வீடை வந்து லெட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்போனண்ட்டில் மட்டும் வந்து உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. மூணாவது, இபிஎஃப், என்பிஎஸ் இது ரெண்டுலேயுமே வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்கள் நிறுவனத்துலேருந்து போடக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷனில் வந்து உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. இது உங்களுடைய டோட்டல் சிடிசியில் அடக்கமாக இருக்கும் பெரும்பாலும், ஆனால் உங்களுடைய கிராஸ் சேலரி உள்ள வராது. அதனால தான் வந்து இது வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் கிராஜுவிட்டி வாங்கினீங்க அப்படின்னாக்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரை உங்களுக்கு டிடக்ஷன் உண்டு. அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிடக்ஷன் உண்டு. இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து வருஷம் வாங்குகிற லீவ் என்கேஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேலையை விட்டு போகிற சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லீவ் என்கேஷ்மெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் கடைசியாக இந்த கன்வெயன்ஸ் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ், அப்புறம் வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக கிடைக்கக்கூடிய பர்குசைட்ஸ், அப்புறம் வந்து ஃபேமிலி பென்ஷனில் ஒரு பகுதி, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுதான் டிடக்ஷன்ஸ். மூணாவது, உங்களுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. இது ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போது ஒரு நபருடைய கிராஸ் சேலரி 10 லட்சம் ரூபான்னு வச்சுப்போமே. இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்ஸ் அவர் எஃப்டி வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது. பார்த்திங்க அப்படின்னாக்கா இவருடைய டோட்டல் கிராஸ் இன்கம் 11 லட்சம் ஆகிடும். இவருக்கு ஒரு வேளை இப்போ வந்து செக்ஷன் 24க்கு பிக்கு கீழே வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு, அதை ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து 90,000 ரூபாய் வந்து இவருக்கு குறையுது அப்படின்னாக்கா இந்த மொத்தமான 11 லட்சம் ரூபாயில்
இவர் இந்த 90 ரூபாயை குறைச்சிட்டு நெட் டாக்ஸபிள் இன்கம் 10,10,000 ரூபாயாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10,10,000 ரூபாயில் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது இன்கம் டேக்ஸ் வந்து இந்த ஸ்லாப் படி தான். நம்ம முன்னமே பார்த்த மாதிரி 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே 30%, முதல் 3 லட்சத்துக்கு வந்து எந்த விதமான வரியும் கிடையாது. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு 3 லட்சத்துக்கும் 5% வந்து அதிகமாகிட்டே வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து 60 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஃபைனலைசேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன சார்? நம்ம வருமான வரியை கால்குலேட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து ஆட் ஆகும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வருமானம் வரி வந்து இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரை 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து கீழே இருந்தால், இங்கே நான் 5 லட்சம்ன்றது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் வரும், 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து கீழே இருந்தால் உங்களுக்கு ரிபேட் வந்து உண்டு. உங்களுடைய வருமானம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நெட் டாக்ஸபிள் இன்கம் இருந்ததுனாக்கா நீங்கள் அதில் சர்சார்ஜ் பே பண்ண வேண்டி வரும். அப்புறமா எல்லாருமே இன்கம் டேக்ஸ் கட்டும்போது உங்களுடைய இன்கம் டேக்ஸில் ஒரு 4% வந்து செஸ்ஸாக கட்டணும். சரிங்களா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸாக கட்டணும். சரி, அடுத்தது நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 எடுத்துக்காட்டு, 2 வகையான இன்கம், 2 அளவான இன்கம். முதல்ல நம்ம ரமேஷோடைய டோட்டல் கிராஸ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 லட்சம் ரூபாய்னு வச்சுப்போம். இதுதான் அவருடைய சேலரி பிரேக்கப். அது இல்லாமல் 25,000 ரூபாய்க்கு அவருக்கு வந்துட்டு அவர் போட்டிருக்க எஃப்டிலேருந்து வட்டி வருது ஒரு வருஷத்துக்கு. இப்போது இவருடைய டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோனாக்க 7 லட்சம் கூட்டல் 25,000 ரூபாய், 7,25,000 ரூபாய். ரமேஷ் வந்து பிபிஎஃப்பும் வச்சுருக்காரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வச்சுருக்காரு. இது ஏன் வச்சுருக்காரு? தான் டேக்ஸ் பெனிஃபிட் இல்லையே. இதனால் மட்டும் வந்து நீங்கள் வந்து பிபிஎஃப்பில் போடணும், அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் போடணுன்றது கிடையாது, டேக்ஸ் பெனிஃபிட்காக மட்டும். சரிங்களா? இதில் வேறு சில நன்மைகளும் உண்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான பேசிக், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்ஸையும் அதையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்க்கக்கூடாது. பிபிஎஃப்பில் இவர் இன்வெஸ்ட் பண்ணினாலுமே இவருக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் பிபிஎஃப்பில் என்ன பெனிஃபிட்னாக்க கடைசியாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், இது எதுக்குமே டேக்ஸ் கிடையாது, நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிமில் இருந்தாலும். சரி, அடுத்தது இப்போ வந்து நம்ம ரமேஷோடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிராஸ் சேலரி பார்த்தோம் இல்லையா, 7 லட்சம் ரூபாய், அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிஞ்சிரும் 50,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இவருடைய கிராஸ் சேலரி மைனஸ் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6,80,000 ரூபாய். இவருக்கு வந்து வட்டி வருதுன்னு சொன்னோம் இல்லையா எஃப்டிலேருந்து, ஸோ 25,000 ரூபாய் கூட்டிக்கணும். ஸோ இவருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 6,75,000 ரூபாய். இப்போது நம்ம இவருடைய டேக்ஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இதுதான் நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப்ஸ். முதல் 3 லட்சத்துக்கு 0%, அதுக்கடுத்து 3லேருந்து 6 லட்சத்துக்கு 5%, 6லேருந்து 9 லட்சம் வரையும் 10%. நம்ம ரமேஷோடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா 6,75,000. ஸோ அதுக்கேற்றார் போல் நம்ம இன்கம்மை வந்து பிரிச்சுக்கலாம். முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 3லிருந்து 6 லட்சத்துக்கு பார்த்திங்கனாக்கா 5% டேக்ஸ். சரிங்களா? ஸோ 15,000 ரூபாய். அடுத்து 6லேருந்து 6,75,000. சரிங்களா? இங்கே 6,90,000 தவறாக போட்டிருக்கு. 6,75,000க்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10% டேக்ஸ். ஸோ 7,500 ரூபாய். சரிங்களா? ஸோ இவருடைய மொத்த டேக்ஸ் வந்து 22,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் லாப் படி வருது. இதுதான் இவருடைய இன்கம் டேக்ஸா? இல்லை, போருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் 87A கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 லட்சம் நெட் டாக்ஸபிள் இன்கம் வரையும் எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. அதனால் நம்ம ரமேஷுக்கு எந்த விதமான வருமான வரியும் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு கீழே கிடையாது. சரி, 2வது எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுரேஷோடைய ஆண்டு வருமானம் 16 லட்சம்னு வச்சுக்கலாம். இதான் அவருடைய பிரேக்கப். அவர் வந்து போட்டிருக்க எஃப்டியில் வந்து அவருக்கு வரக்கூடிய வட்டி வந்து 1,25,000 ஒரு ஆண்டுக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இவருடைய மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 17,25,000 ரூபாய். இவரும் பிபிஎஃப்பும் இன்சூரன்ஸும் வச்சுருக்காரு. இவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லேயும் பிபிஎஃப்லேயும் வந்து இவருக்கு வந்துட்டு டேக்ஸ் டிடக்ஷன் இல்லைனாலுமே செக்ஷன் 24Bக்கு கீழே இவருக்கு 1,25,000 ரூபாய் கிடைக்கிது. என்ன காரணம்னாக்கா இவர் ஹோம் லோன் வாங்கி அந்த வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. அதோடைய கால்குலேஷன் படி இவருக்கு இந்த அளவு வந்து டிடக்ஷன் உண்டு. இப்போது நம்ம சுரேஷோடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் 16 லட்சமா? ஸோ இவருடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போக 15,50,000 ரூபாய். இப்போது இவருடைய
அந்த இந்த டெபாசிட்ஸ் அவருடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய வட்டி 1,25,000 அதை கூட்டினோன்னாக்கா 16,75,000 ரூபாய் இவருடைய கிராஸ் டாக்ஸபிள் இன்கம். இப்போ தான் நம்ம அந்த செக்ஷன் 24B கீழே இருக்கக்கூடிய அந்த டிடக்ஷனை நம்ம கழிக்கணும், சரிங்களா? ஸோ அதில் ஒரு 1,25,000 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது கழிஞ்சு மீதி அவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 15,50,000 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போது இவருக்கு நம்ம வருமான வரி கால்குலேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல் 3 லட்சத்துக்கு 0% டேக்ஸ், அதுக்கப்புறமா அப்படியே 5% கூடி இவருக்கு 15 லட்சத்துக்கு மேலே 30% டேக்ஸ் அப்படின்னு வருது. இவர் எங்கே இருக்கிறாரு? 15,50,000 ரூபாய். ஸோ இவர் 15 லட்சத்தை க்ராஸ் பண்ணிடுறாரு. இப்போது இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம்மை நம்ம இந்த டேக்ஸ் லேப் படி பிரிச்சுக்கலாம். முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த 3 லட்சம் 3லிருந்து 6க்கு 5%, ஸோ 15,000 டேக்ஸ். அடுத்து 6லேருந்து 9 லட்சம் ரூபாய்க்கு 10%, ஸோ 30,000 டேக்ஸ். 3 லட்சத்தில் 10% 30,000. அடுத்து 9லிருந்து 12 லட்சம் வரை இருக்கக்கூடிய அந்த 3 லட்சத்துக்கு 15% டேக்ஸ், ஸோ 45,000 ரூபாய். 3 லட்சத்தில் 15% 45,000. அடுத்து 12லேருந்து 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த 3 லட்சத்துக்கு 20% டேக்ஸ், ஸோ 60,000. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 50,000 ரூபாய்க்கு 30% டேக்ஸ், ஸோ அது ஒரு 15,000. ஸோ மொத்த இவருக்கு இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1,65,000 ரூபாய் நம்மால் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், சரிங்களா? சரி, இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாக்க, இது எல்லாராலையும் கால்குலேட் பண்ண முடியலன்னாக்க உங்களுக்கு ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் கால்குலேட்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை கம்பேர் பண்ணும். இது எங்கே இருக்கும் அப்படின்னாக்க, இது நம்ம நியூ அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கம்பேரிசன் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நியூ அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் எது தேர்ந்தெடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற டேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்க உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? பிளைண்டாக நியூ டேக்ஸ் ரெஜிம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு டேக்ஸ் ரெஜிமுடைய டேக்ஸ் சேவிங் ரூல்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது தெரிஞ்சால்தான் உங்களால் சரியான டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ண முடியும். ஸோ பிளைண்டாக எங்கள் எம்ப்ளாயர் சூஸ் பண்ணாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.